ஆசைப்பட்டது நடக்கணும். என்ன ஆசைப்பட்டாங்க? லவ் லேப் உடைய சன்ஷைன் ஸ்விங் கார். I don't like idli. I like dosa. Ready? Smile. ஓகே மக்களே, ஆன் த வே டு மண்டபம். காலையிலே ஒரே புயல் மழை காத்தா இருந்துன்னு இருக்கு. ஆமா மக்களே, சம மழை பாத்தீங்களா வெளிய? ஆமா, நேத்துல இருந்து ஆக்சுவலி நேத்தும் லைட்டா இருந்துச்சு, பட் இப்ப ரொம்ப ஹெவியா வந்து நடுவுல அடிச்சு நவுத்துச்சு. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் மண்டபத்தை நம்ம வந்து நெருங்கிடுவோம் மக்களே. ஆக்சுவலா இப்ப வந்து நலங்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நலங்கு வைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தெரியல மக்களே, எங்களுக்கு செரமோனி எல்லாம் தெரியாது. சீக்கிரமா வந்துருங்கன்னு நாங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் நாங்க அது ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் ஆயிடலாம், லொகேஷன் ரீச் ஆயிடும். அப்படியே உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கியோட ரீசன்ட் ஃபேவரட்டான லவ் லேப் உடைய சன்ஷைன் ஸ்விங் கார் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இந்த ஸ்விங் காரை ரன் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி, கீர், பெடல் எதுவுமே வேணாம். லவ் லேப் நம்மளோட கிட்ஸ்க்காக பார்த்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல PBA ஃப்ரீ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே. இது நம்ம கிட்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது. இந்த ஸ்விங் கார்ல 360 டிகிரி டர்னிங் அண்ட் ஸ்மூத் பீரிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்க் ஷேப் ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணி பேபிஸ் அவங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷன்ல ஈஸியா இந்த ஸ்விங் காரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த நான் ஸ்லிப் ஃபுட் மேட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது நம்ம பேபிஸோட லிட்டில் ஃபீட்டை அழகா லிஃப்ட் பண்ணி என்ஜாய்ஃபுல் ரைட் அவங்களுக்கு கொடுக்குது. பேபிஸ் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்காகவே இதுல ஸ்மூத் ஸ்டீரிங் கொடுத்திருக்காங்க மக்களே. ஸோ பேபிஸ் அவங்க வேணுங்கிற டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்மூத்தா இந்த காரை டிரைவ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸா இருந்த ஒரு விஷயம் இதுல இருக்க கர்வ் டிசைன் தான். பெட்டர் கன்வீனியன்ஸ்க்காக பக்காவா லவ் லேப் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு ஸ்பேஷியஸான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸ் கம்ஃபர்டபுளா உட்காந்து இந்த காரை சூப்பரா என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணலாம். இந்த காரோடைய வீல்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும் மக்களே. இதோட ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரோல் ஓவர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் பேக்ல ரீர் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேபிஸோட சேஃப்டியை பக்காவா என்ஷூர் பண்ணுது. லவ் லேப் இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. லக்கிக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாய்னா கண்டிப்பா இந்த காரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம கூட ஜாலியா நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம். பேபிஸ்க்கு நம்ம ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான ப்ராடக்டா இருக்கா, கம்ஃபர்டபுளான ப்ராடக்டா இருக்கா, முக்கியமா சேஃப்டியான ப்ராடக்டா இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும் இல்லையா? ஸோ உங்க பேபிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டாய் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லவ் லேபோடைய இந்த சன்ஷைன் ஸ்விங் காரை நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். நான் இதை அமேசான்ல தான் மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரெண்டு ஒரு பூஸ்டர் பாக்கெட். ஓகே மக்களே, ஃபைனலி லொகேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஆனா யாருமே வழக்கம் போல வந்து டீ ஆத்தின்னு காஃபி குடிச்சுன்னு இருக்கிறோம். ஆமா, எல்லாரும் இப்பதான் தூங்குறாங்க. என்ன விடிஞ்சிருச்சா, அந்த அம்மா என்ன விடிஞ்சிருச்சா, இல்ல கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கு. பூஸ்ட் தின்றதுக்காக இங்க வந்தேன். பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? ஏய், காஃபி கட்சியில திருடி சாப்பிடவே தப்பு. இதுல வேற பூஸ்ட் சாப்பிடுங்க, ஆள் சேர்க்கிறியா? திருடி சாப்பிடுறேன்னு சொல்றாங்க மக்களே. பாஸ்கர் அண்ணாக்காக அடுத்த வாட்டி ஜோதிகாவா இருக்கனா சிம்ரனா மாதிரி வரேன். அடுத்த கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணம் ஒரு வாட்டி கல்யாணம் ஆண்டே ஏன்னு தெரியல. இல்ல இன்னொரு கல்யாணம் வர பண்றாரு. இல்ல அவர் என்ன சொன்னாரு, நான் பிஃபோர் மேரேஜ் கியூட்டஸ்ட் கேர்லா இருந்தேன் அப்படிலாம் அவர் சொல்ல. இப்ப சப்பியஸ்ட் அண்ணா. நீ ஒரு மெசேஜ் அடிச்சா, ஆனா தம்பி பார்க்கல. நீ வந்து மினி சரிதான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். என்ன ஆசைப்பட்டாங்க? நான் ஒல்லி ஆகணும் அண்ணன் சொல்லிட்டாரு. முன்னாடி அழகா லாரி டயர் மாதிரி இப்ப இருக்கிற உருண்டு வர.
அடிக்க கூடாது. ஆனியன் மார்க்ஸ் விளையாடுங்க. பார்த்து பார்த்து பார்த்து. நிறைய எடுக்கக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய எடுத்துப்பாங்களா? இறங்கி நில்லு. சார் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ப்ரோ அரி போல தலை எப்படி பாரு. ஓகே கேமரா சூப்பர். ரெடி ஸ்மைல். ஐயா கொஞ்சம் ரைட் வெயிட் பண்ணுங்க. பாப்பா இங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஸ்மைல். அம்மா இங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல். வெயிட் அப்படியே இருங்க ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, வீடியோ பாருங்க. அப்படியே இருங்க. ஓகேவா தினேஷ் ப்ரோ? ஓகேவா? ஓகே தேங்க்யூ. ஏன்டா அரை குறையே இப்படி சுத்துவியான்? அப்பயே உன்னை பெல்ட் போடுன்னு நான் சொல்லியாச்சு. ஓகே மக்களே, மேரேஜ் செரமோனி மோர் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாட்டி தாலி கட்டுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா நார்மலா நம்ம போடுவோம்ல அந்த தாலி கட்டிடுவோம். செகண்ட் வந்து பொட்டு தாலின்னு சொல்லி ஒண்ணு கெட்டுவாங்க. அது வந்து நாகவல்லி முகூர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் முடிஞ்சு அடுத்து எப்ப நல்ல நேரம் வருதோ அப்போ நாகவல்லி முகூர்த்தம்னு 2 தாலி மாதிரி ரெண்டாவது தாலியை கட்டுவாங்க. அது வந்து ஒண்ணு போடும்போது இல்ல ரெண்டா தனித்தனியா ரெண்டா கட்டிப்போம். ஆனா போடும்போது நம்ம ஒன்னா ஒரு இதுல அந்த இது மாத்திரப்போ ஒரே கையில மாத்திடுவோம். சோ ஃபர்ஸ்ட் தான் மகளை முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஃபைனல் டைம்ல தான் என்ட்ரி குடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்து சுத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்மளுக்கு 1 hour கேப் இருக்கு. போயிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் டிஃபன்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணோம்னா செகண்ட் தாலி அதுக்குள்ள டைம் ஆயிடும். கரெக்டா தாலி கட்டுறப்போ வணக்கம் பாட்டிக்கு ஒரு வணக்கத்தை போடு. பாட்டிக்கு ஒரு வணக்கத்தை போடு. வணக்கம். தம்பி போதும். இன்னைக்கு ஒரு புடி. அதுனா உனக்கு மட்டும் 2 தோசை. இட்லி. I don't like இட்லி. I like தோசை, வடை. பாவு, வடை பாவு. மூஞ்சி இட்லி மாதிரி தாண்டி பெரிய மூஞ்சி வச்சிருக்கேன். வரோம் வெயிட் பண்ணு. உடனே எல்லாமே கேட்பேன். அம்மா உள்ள இருக்காங்க, வர சொல்றேன். ஏன்டா அப்படி பண்ற? வந்துருச்சுப்பா, விட்டுட்டு வந்துடுறாங்கப்பா. நான் சொல்லிடுறேன்
மேலதான் இருக்காங்க நான் சொல்லிடுறேன் பாய் சொல்ற பாட்டிக்கு சரிம்மா சரிம்மா